ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க என்ன வேணும்? ஒரு மாபெரும் படையா இல்ல ஒரு கூர்மையான மூளையா? வாங்க இந்த கேள்விக்கான பதில நாம ஒருத்தரோட கதையில தேடலாம். ஒரு சின்ன குறுநில மன்னரோட பையன், ஆனா அன்றைய இந்தியாவோட 2 பெரிய சக்திகளையே தன்னோட புத்திசாலித்தனத்தால ஆட்டம் காண வச்ச சத்ரபதி சிவாஜியோட கதை இது. ஆனா எப்படி ஒரு குறுநில தலைவரோட மகனால எப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடியுது? இந்த கேள்விக்கான பதில் அவரோட சின்ன வயசுலயே இருக்கு. ஒரு சாதாரண வீரனை ஒரு மாவீரனா மாத்துனது எது? வாங்க பார்க்கலாம். சரி, ஒவ்வொரு பெரிய ஹீரோக்கு பின்னாடியும் அவங்கள உருவாக்குன சில முக்கியமான ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? சிவாஜியோட கதையிலயும் அப்படிதான். அவரோட கதை இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. 1627ல ஷூனேர் கோட்டையில சிவாஜி பிறக்கறாரு. அவரோட அப்பா ஷாஜி ஒரு பெரிய தளபதி. அதனால அவர் எப்போதுமே போர்க்களத்துல தான் இருப்பாரு. அப்போ சிவாஜியை பார்த்துக்கிட்டது யாரு? தாதாஜி கொண்டதேவ்னு ஒருத்தர். அவர் வெறும் பாதுகாவலர் மட்டும் இல்ல, ஒரு அப்பா மாதிரி, ஒரு குரு மாதிரி இருந்து சிவாஜிக்கு போர் தந்திரம், ஆட்சி நிர்வாகம்னு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாரு. சொல்லப்போனா சிவாஜியோட எதிர்கால வெற்றிகளுக்கு அஸ்திவாரம் போட்டதே இவர்தான். பாருங்க, சிவாஜியோட பலம் வெறும் அவரோட கத்திமுனையில மட்டும் இல்ல, 3 முக்கியமான தூண்கள் அவரை தாங்கி பிடிச்சது. ஒன்னு, அவங்க அம்மா ஜிஜாபாய். அவங்க சொன்ன வீர கதைகள் தான் சிவாஜி மனசுல தைரியத்தை விதைச்சது. 2வது, அவரோட குருமார்கள் ராம்தாஸ் மற்றும் துக்காராம். அவங்க கத்துக் கொடுத்த ஆன்மீகம் சிவாஜியோட ஆட்சிக்கு ஒரு தர்ம வழியை காட்டுச்சு. இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு சாதாரண போர் வீரனை ஒரு தேசத்தையே உருவாக்குற தலைவனா மாத்துச்சு. சரி, இப்போ பயிற்சி எல்லாம் முடிஞ்சது. ஆக்ஷன்ல இறங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. சிவாஜியோட முதல் பார்வை எங்க போச்சு தெரியுமா? பீஜாப்பூர் சுல்தானகத்தோட அந்த அசைக்க முடியாத கோட்டைகள் மேலதான். வெறும் 19 வயசு. யோசிச்சு பாருங்க, அந்த வயசுல சிவாஜி ஒரு பயங்கரமான துணிச்சலான வேலையை செஞ்சாரு. நேரா பீஜப்பூர் சுல்தானுக்கு சவால் விட்டு தோர்னா கோட்டையை கைப்பற்றினாரு. இது ஏதோ ஒரு கோட்டையை பிடிச்ச விஷயம் மட்டும் இல்ல, இது ஒரு புது சாம்ராஜ்யத்தோட சுதந்திர பிரகடனம் மாதிரி. அன்னைக்கு பத்த வச்ச அந்த சின்ன பொறி பின்னாடி ஒரு பெரிய காட்டு தீயே உருவாக்க போகுது. அந்த சின்ன தீப்பொறி பெருசாக ஆரம்பிச்சதும் பெரிய இடத்தோட கவனம் இவர் மேல திரும்புது. இப்ப சிவாஜிக்கு எதிரா நின்னது யாரு தெரியுமா? முகலாயர்கள், பீஜப்பூர் சுல்தான்கள்னு அன்றைய இந்தியாவோட 2 பெரிய சக்திகள். இப்போ மோதல் நேரடியானது. இது ஒரு டேவிட் வர்சஸ் கோலியாத் சண்டை மாதிரி தான். ஒரு பக்கம் பேரரசுகளோட அந்த பிரம்மாண்டமான யானைப்படைகள், லட்சக்கணக்கான வீரர்கள். இன்னொரு பக்கம் யாருக்கும் தெரியாத மலை இடுக்குல கணவாய்கள்ல மறைஞ்சிருந்து தாக்குற சிவாஜியோட மின்னல் வேக வீரர்கள். இப்போ கேள்வி என்னன்னா, வெறும் பலத்தை வச்சு ஜெயிக்க முடியுமா இல்ல புத்திசாலித்தனம் ஜெயிக்குமா? பொறுமை எல்லாம் இழந்த பீஜப்பூர் சுல்தான் தன்னோட பிரம்மாஸ்திரத்தை இறக்குறாரு. அதுதான் அப்சல் கான். அவரோட பெஸ்ட், அதே சமயம் ரொம்ப கொடூரமான தளபதி. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஆர்டர், சிவாஜிய உயிரோடையோ இல்ல பொணமாவோ கொண்டு வரணும். அவ்வளோதான். சிவாஜியோட கதை இத்தோட முடிய போகுதா இல்ல இங்க இருந்துதான் அசல் கதையே ஆரம்பிக்க போகுதா? இங்கதான் சிவாஜியோட புத்திசாலித்தனம் வேலை செய்யுது. அவர் நேருக்கு நேர் சண்டைக்கு போகல, ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாரு. அப்சல்கான சமாதான பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாரு. ஆனா வர்றவனோட நோக்கம் துரோகம்னு சிவாஜிக்கு நல்லாவே தெரியும். அதனால தன்னோட உடைக்குள்ள பாக்னக்னு சொல்ற புலிநகத்தை மறைச்சிட்டு போனாரு. அப்சல்கான் கத்தி எடுக்கிறதுக்குள்ள சிவாஜியோட புலிநகம் வேலையை முடிச்சிருச்சு. தளபதி செத்ததும் அந்த பெரிய படையை என்ன பண்றதுன்னு தெரியாம செதறி ஓடிருச்சு. இது வெறும் வெற்றி இல்ல, இது பியூர் பிரில்லியன்ஸ். பீஜப்பூர் கதை முடிஞ்சது. அடுத்து சிவாஜியோட டார்கெட் முகலாயர்கள். அவங்களோட கஜானாவான சூரத் நகர் மேல தாக்குதல் நடத்துறாரு. இது ஏதோ பணத்துக்காக நடந்த கொள்ளை மட்டும் இல்ல. அவுரங்கசீப், உன் சாம்ராஜ்யத்தோட இதயத்துக்குள்ளேயே எங்களால வர முடியும்னு விடுத்த ஒரு நேரடி சவால். முகலாயர்களோட கௌரவத்துக்கே விழுந்த ஒரு பெரிய அடி இது. ஒவ்வொரு ஹீரோவோட கதையிலயும் ஒரு பெரிய சரிவு வரும் இல்லையா? இது சிவாஜியோட வாழ்க்கையில அந்த கட்டம். ஆனா அதே நேரத்துல இதுதான் அவரோட புத்திசாலித்தனமான ஒரு எஸ்கேப் பிளானையும் காட்டுது. ஆமா, அவுரங்கசீப்போட தளபதி ராஜா ஜெய்சிங் தலைமையில ஒரு மாபெரும் படம் வந்தப்போ சிவாஜியால ஒன்னும் பண்ண முடியல. அவர் சரணடைய வேண்டியதா போச்சு. கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி பிடிச்ச எல்லா கோட்டைகளையும் திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமை. அது மட்டும் இல்லாம ஆக்ராவில் அவரை அவமானப்படுத்தி சிறையிலையும் தள்ளிட்டாங்க. எல்லாரும் நினைச்சாங்க மராத்திய சாம்ராஜ்யம் அப்படிங்கிற கனவு இத்தோட முடிஞ்சுதுன்னு. ஆனா சிவாஜி அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்குற ஆள் இல்ல. உடம்பு சரியில்லைன்னு ஒரு நாடகம் போட்டாரு. தினமும் ஏழைகளுக்கு தானம் பண்றேன்னு சொல்லி பெரிய பெரிய பழக்கூடைகளை சிறையிலிருந்து வெளியே அனுப்ப ஆரம்பிச்சாரு. முதல் கொஞ்ச நாள் காவலாளிங்க ஒவ்வொரு கூடையும் செக் பண்ணாங்க. ஆனா போக போக இது ஒரு தினசரி பழக்கமாயிடுச்சு. அவங்களும் செக் பண்றத குறைச்சிட்டாங்க. இதுக்கு தான் சிவாஜி காத்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் ஒரு பழக்கூடைக்குள்ள அவரே ஒளிஞ்சுகிட்டு முகலாய சாம்ராஜ்யத்தோட கண்ணு முன்னாடியே அவங்க மூக்குக்கு கீழேயே தப்பிச்சு போயிட்டாரு. இது உண்மையிலே உலக வரலாற்றிலே ஒரு மாபெரும் தப்பித்தல் கதை. சரி,
ஒரு ராஜ்யத்தை ஜெயிக்கிறது ஒரு வகை, ஆனா அத திறமையா ஆட்சி பண்றதுங்கிறது அதுக்கும் மேல. தப்பிச்சு வந்த சிவாஜி இப்போ வெறும் போர் வீரர் மட்டும் இல்ல, அவர் ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டமைக்க போற ஒரு நிர்வாகியா அவதாரம் எடுக்க போறாரு. அன்னிக்கு ஆக்ரா சிறையில இருந்து பழக்கூடையில தப்பிச்சவரு இப்போ ஒரு சக்கரவர்த்தியா மாறினாரு. 1674ல ராய்கர் கோட்டையில வேத மந்திரங்கள் எல்லாம் முழங்க சத்ரபதியா, அதாவது பேரரசரா முடிசூட்டிக்கிட்டாரு. இனிமே மராத்தியர்கள் யாருக்கும் அடிமை இல்லைன்னு உலகத்துக்கே அறிவிச்ச ஒரு வரலாற்று தருணம் அது. இந்த நம்பர் 8 இது எதை குறிக்குது? இதுதான் சிவாஜியோட நிர்வாகத்தோட இதயமே. இந்த 8ங்கிறது சிவாஜியோட அஷ்டபிரதான் அப்படிங்கிற 8 அமைச்சர்கள் கொண்ட சபையை தான் குறிக்குது. இது சும்மா ஒரு மந்திரி சபை இல்ல, பரம்பரை வாரிசுக்கு பதிலா தகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மாடர்ன் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். ஒவ்வொரு துறைக்கும் ஒரு எக்ஸ்பர்ட். இதுதான் அவரோட ஆட்சியோட முதுகெலும்பா இருந்துச்சு. பாருங்க, ஒரு பேரரசு வெறும் போர்க்களத்துல மட்டும் உருவாகிறது இல்ல, அதோட அஸ்திவாரம் நல்ல நிர்வாகத்திலையும் பொருளாதாரத்திலையும் தான் இருக்கு. சிவாஜியோட உண்மையான மரபு அதுதான். சிவாஜியோட மிக புத்திசாலித்தனமான ஒரு ஐடியா இந்த சவுத் வரி. சிம்பிளா சொல்லணும்னா, நாங்க உங்க மேல படையெடுத்து வராம இருக்கணுமா, அப்போ உங்க வருமானத்துல 4ல் ஒரு பங்கு எங்களுக்கு கொடுத்துடுங்க. அதாவது எதிரியோட பணத்தை வச்சு எதிரிக்கு எதிரா போரிடுற ஒரு செம்ம பிளான் இது. அதுக்கடுத்து சர்தேஷ் முகி. இது ஒரு 10% கூடுதல் வரி. இதுவும் வெறும் வரி இல்ல, இந்த பகுதியோட உண்மையான பரம்பரை தலைவர் நான்டான்னு சட்டப்பூர்வமா தன்னோட உரிமையை நிலைநாட்டுற ஒரு அறிவிப்பு. இந்த 2 வரிகளும் தான் மராத்திய பேரரசோட பொருளாதாரத்துக்கு அடித்தளமா இருந்துச்சு. அப்போ சிவாஜியோட மரபுங்கிறது வெறும் கோட்டைகளோ வெற்றிகளோ மட்டும் இல்ல, அது ஒரு ஐடியாலஜி. புதுமையான கொரில்லா போர் முறை, திறமையான நிர்வாகம், ஒரு நிலையான பொருளாதாரம், ஒரு நல்ல மந்திரி சபை. இந்த 4 விஷயங்கள் தான் அவர் 1680ல மறைஞ்சதுக்கு அப்புறமும் கூட மராத்திய சாம்ராஜ்யம் 100 வருஷத்துக்கு மேல நிலைச்சு நிக்க காரணமா இருந்த அசைக்க முடியாத தூண்கள். அப்போ கடைசியா ஒரு கேள்வி, சிவாஜி யாரு? எதிரிகளை நடுங்க வச்ச ஒரு மாபெரும் போர் வீரரா, ஒரு பேரரசியே கட்டி எழுப்புன ஒரு திறமையான நிர்வாகியா, இல்ல ஒரு புதிய தேசத்தோட ஆன்மாவே உருவாக்குன ஒரு தலைவனா? ஒருவேளை அவரோட உண்மையான மரபு இந்த 3 கேள்விக்கான பதிலா இல்லாம இந்த கேள்விகளிலேயே அடங்கி இருக்கலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?